எம்பி எண்ணிக்கையை கூட்டணுங்கிறதுல மோடி அரசு உறுதியா இருக்கு. கூட்டினா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும். திமுக அது நமக்கு அட்வான்டேஜ்னு கூட நினைக்குது. இந்த வகையில பிஜேபியோட திமுக உறவு வச்சாலும் அது திமுகவுக்கு ஒரு வகையில ஓட்டு வங்கி சரிவு ஏற்படத்தான் செய்யும். எம்பி எண்ணிக்கை கூட எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும், எம்எல்ஏ எண்ணிக்கை கூட உள்ளாட்சி பிரதிநிதி எண்ணிக்கை கூடும். ஆக மொத்தத்தில் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம். இப்படியான ஒரு நிலைப்பாடை தான் திமுக எடுக்கணும். ராகுல் பங்கெடுத்தாலே வைகோவுக்கே பொலிட்டிக்கல் செட்பேக். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த பாவி தானே முதல் பேச்ச. அப்புறம் எப்படி வைகோ ராகுல கூப்பிடலாம்? ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிறதா கூட்டத்தோட நோக்கங்க. மாமல்லபுரம் கூட்டத்தோட நோக்கம் முடிஞ்ச உடனே விஜய் பாப்பாருன்னு சொல்றாங்க. சந்திப்பு நடக்குமா? அப்படின்னா விஜய் கம்ப்ளீட்டா ஆன்டி பிஜேபியா மாறணும், ஆன்டி மோடியா மாறணும். சரி, மோடி தான் பிரதமர் கேண்டிடேட்டா இருப்பாரா? இந்த ராதே பண்டிட் சொல்றாருங்க, விஜயோட ஆஸ்தான ஜோதிடர், அவருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் டே அசம்பிளிலே அது பிரச்சனையாச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விஜயும் தனுஷும் அரசியல்ல இருந்தா திமுக அதிமுக அவுட் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. தாவேகா அரசுக்கு ஆதரவு தருகிற, வெளியிலிருந்து ஆதரவு தருகிற பல கட்சிகள் தாவேகா அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகங்க. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பார்லிமெண்ட் செஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் சாந்தமான நிலைமைக்கு நேற்று நள்ளிரவுல தான் ஓரளவு அப்போசிஷன் எம்பிஸும் பேசுனாங்க. அதே போல ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களும் சரி எல்லாம் பேசுனாங்க. இந்த நீட்டுக்கான பில்லும் அடுத்து வர இருக்கு. இன்னும் ரிமைனிங் 7 to 8 பில்ஸ் வர இருக்கு. ஸோ இதுல டிஎம்கே என்ன ரோல் பிளே பண்ண போகுது? எஸ்பெஷலி இந்த 2/3 வேணும் டீலிமிட்டேஷனுக்கு. இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி இந்த பார்லிமெண்ட் செஷன் இருக்க போகுதுன்னு நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்டா பாக்குறீங்க சார்? பார்லிமெண்ட் செஷனோட பிரச்சனை எம்பி எண்ணிக்கையை கூட்டுற டீலிமிட்டேஷன் தாங்க. எம்பி எண்ணிக்கையை கூட்டணுங்கிறதுல மோடி அரசு உறுதியா இருக்கு. கூட்டினா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும். திமுக அது நமக்கு அட்வான்டேஜ்னு கூட நினைக்குது. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்படின்னா எந்த இடத்துல திமுக பிஜேபியை சப்போர்ட் பண்ண முடியும் தான் கேள்வி. நாங்க தினமும் முரசொலி படிச்சீங்கன்னா தினமும் பிஜேபியை சாடுறாங்க. முரசொலியில கடுமையான வார்த்தைகளால சாடுறாங்க. அப்போ எந்த வகையில பிஜேபியோட திமுக உறவு வச்சாலும் அது திமுகவுக்கு ஒரு வகையில ஓட்டு வங்கி சரிவு ஏற்படத்தான் செய்யும். ஆனா ஓட்டு வங்கி சரிவை நம்ம பார்ப்பதா இல்ல அரசியலை பார்ப்பதாங்கிற குழப்பம் அங்க இருக்கும். பளிச்சுன்னு ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இதே மாதிரியான நிலைமை 98 இருந்தப்போ 99 பிஜேபியோட உறவு வைத்தார்கள். 98 அதானே இருந்துச்சு. ஜெயலலிதா வரிசையா தவறு செஞ்சாங்க. 99 இத்தனைக்கும் 96 கலைஞர் ஆட்சிங்க. 98 பார்லிமெண்ட் தேர்தலில் 40 தொகுதிக்கு 30 தொகுதி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. வாஜ்பாய் அரசுக்கு வெளியில் ஆதரவு, அதிமுக அமைச்சர்களே உள்ள பங்கெடுத்தாங்க. அப்புறம் பலதரப்பட்ட கோபங்கள். அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை பத்தி பெருசா மோடி அரசு சொல்லுது. அது ஒரு தண்ட கர்மாந்திரங்கிறது என்னோட கருத்துங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல ஆர்டினரி கேஸை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு போயிடலாங்க. எக்ஸ்ட்ராடினரி கேஸை கொண்டு போக முடியாது. இங்க சென்னையிலேயே நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் மேல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். நான் அங்க லீகல் அட்வைஸரா ஒர்க் பண்ணியிருக்கேங்க, பேனல் ஆயிரா. அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு. நான் அதாவது ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு 2001 வந்த பிறகு 2002 2003 போகும்போது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல கூட்டம் இருக்கும், வழக்கறிஞர்களா இருப்பாங்க. எங்க போய் உட்கார்றதுன்னு இடம் பார்த்தா இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு காலியா இருக்கும். அங்க போய் உட்கார்ந்தா ஜட்ஜஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஏன் உள்ள வர சொல்லுங்கம்பாங்க. அப்புறம் உள்ள போய் பேசினா வேலையே இல்லைங்க, சும்மா தான் உட்காந்து. பெரிய ஒரு கோர்ட் அமைப்பு சும்மா உட்காந்துருக்குங்க. அதாவது ஜெயலலிதா மீதான வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்கு அப்படின்னு அதில் கொண்டு வந்தது. ஜெயலலிதா மற்றும் அமைச்சரவை சகாக்கள் ஸ்பெஷல் கோர்ட்டு. அவசரம். அதில் கடைசியில் அது சட்டபூர்வமாக அது செல்லாதுன்னு ஆகிப்போச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஊழியர்களை வேலையை விட்டு எடுக்கலை, கோர்ட் அமைப்பை கலைக்கலை, ஜட்ஜஸ் அங்கேயே தான் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதான் ஒரே கட்டடங்க. ஒரு சுவருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுமையான வேலைப்பளுவோடு இருப்பாங்க. சுவருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்துருப்பாங்க. ஒரே சம்பளம், ஒரே அமைப்பு. என்னன்னா நிர்வாக கோளாறுகள், குளறுபடி. வாஜ்பாயை எப்படியோ வற்புறுத்தி அது ஸ்பெஷல் கோர்ட்டு ஏதோ ஒரு வகையில் அது முடங்கிருச்சுங்க. அப்புறம் வாஜ்பாயிட்ட ஜெயலலிதா வைத்த நிபந்தனைகள் எதுவும் சரியா வரல. ஜெயலலிதாமா கோபம். வாஜ்பாயை தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. வாஜ்பாயா பத்தமடப்பாயா என்று தமிழ்நாட்டில் மக்கள் கேட்டாங்க. நான் தான் வாஜ்பாயை அறிமுகப்படுத்தினேன், அப்படி இப்படிலாம் அறிக்கை விட்டாங்க. வாபஸ். ஒரு ஓட்டுல வாஜ்பாய் அரசு கவிழுது. திமுக போய் பிஜேபியோட சேருது. மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கிடலையாங்கிறது கேள்வி.
வெற்றி தோல்விங்கிற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, சரி வெற்றி பெற்ற கட்சியே மக்களை ஏத்துக்கிட்டாங்க. அப்படிதான் நம்ம ஜனநாயகத்துல பொருள் கொள்ள முடியும். ஆமா. அப்ப எந்த இடத்துல திமுக சமாதானம் பண்ணுச்சு? இல்ல வாஜ்பாய் வந்து நல்லவர் தான். பார்ட்டி தான் பிஜேபி கெட்டது. பார்ட்டி தான் கெட்டது. ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி சொன்னாங்களா இல்லையா? அப்போ அதே மாதிரியான ஏதோ ஒரு சமாதானம் இப்ப சொல்ல வேண்டியது வருங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த வரலாறை ஏன் வந்து நினைவுபடுத்துறேன்னா, ஒரு சமாதானத்தை பொதுமக்களோட பப்ளிக் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லாம இந்த அரசியல் நகர்வு எடுக்க முடியாது. என்ன மாதிரியான சமாதானம் சொல்ல? இல்ல எம்பி எண்ணிக்கை நம்மகிட்ட 39 இருக்கு. அது 59 மாறப்போகுது. எல்லா மாநிலத்துக்கும் 50% தான் கூட. உத்தரப்பிரதேசத்துல 80 இருக்கு. 120 மாறும். அவங்களுக்கு 50% கூடுது. நமக்கும் 50% கூடுது. எம்பி எண்ணிக்கை கூடனா எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும். எம்எல்ஏ எண்ணிக்கை கூடனா உள்ளாட்சி பிரதிநிதி எண்ணிக்கை கூடும். ஆக மொத்தத்துல இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம். இப்படியான ஒரு நிலைப்பாடை தான் திமுக எடுக்க முடியும். அப்படியான பில் வந்து எப்படி வரப்போகுது? ஏன்னா உண்மையிலே எப்படி வரப்போகுது பில்லுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாமே யூகத்துல பேசுறாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் வந்து டெல்லியில இருந்து நண்பர்கள் சொல்றது எல்லாம் இதுதான். அப்போ ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் வருது. இது ஆரம்பத்திலே வந்திருக்கணும். ஆனா அந்த நீட்டு சம்பந்தமான பிரச்சனை, தர்மேந்திர பிரதான் பதவி விலகல், இதை நோக்கி போன போராட்டங்கள் விளைவாக அது ஒரு வாரம் போயிடுச்சு. இப்போ இந்த வாரம் சமாதானமா ஓடும். காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது? காங்கிரஸ் வந்து அவங்களும் இது அட்வான்டேஜா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. என்னன்னா சமாஜ்வாதி தயாரா இருக்கு இதுக்கு. 80 தொகுதி உள்ள உத்தரப்பிரதேசத்துக்கு 120 எம்பி தொகுதினா, தொகுதிக்கு 6 சீட்டுன்னு வச்சீங்கன்னா, எம்எல்ஏ சீட்டு வச்சீங்கன்னா 700 வந்துருங்க. 700 சீட்னா எல்லா தொகுதியும் சின்னதாகும். பிஜேபி தான் வெற்றி பெறும்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க திமுக நிற்கும் போது தாவேகா வெற்றி பெறலையா? அப்படி பல உதாரணம் இருக்குல்ல. அப்போ நம்பர் ஆஃப் எம்எல்ஏ கூடுறதுங்கிறது நல்லதுதான்னு சமாஜ்வாதிக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. வைகோவோட புஸ்தக வெளியீட்டு விழாவுக்கு அகிலேஷ் போறதாக சொல்றாங்க. அது விஜய் போல. நான் விஜய் போக மாட்டான்னு நான் முதல்ல எதிர்பார்த்தேங்க. போகல. ராகுல் பங்கேற்பாரா? அதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமான விஷயம். நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். அகிலேஷ் பங்கேற்பாராங்கிறது சந்தேகத்துக்கு. இங்க உள்ள தமிழ்நாட்டுல உள்ள காங்கிரஸாரே வந்து டெல்லி ராகுல் அலுவலகத்திற்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இவரு எல்டிடிவி தீவிர ஆதரவாளர். உங்க தந்தையார் அதுல என்ன சந்தேகம் இருக்கு? சரி, இன்னும் சொல்ல போனால் ராகுல் பங்கெடுத்தாலே வைகோவுக்கே பொலிட்டிக்கல் செட்பேக். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த பாவி தானே முதல் பேச்ச. அப்புறம் எப்படி வைகோ ராகுல கூப்பிடலாம்? சரிங்க, 10 நாள் இங்க வந்து மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடக்குது மாமல்லபுரத்துல காங்கிரஸ். 10வது நாள் முடிவில் ராகுல் காந்தி வர போறாரு. ராகுல் காந்தி என்ன அடுத்த விஷயம் அப்படின்னா, ராகுல் காந்தியை பிரதமராக்கிறதா அந்த கூட்டத்தோட நோக்கங்க. மாமல்லபுரம் கூட்டத்தோட நோக்கம் முடிஞ்ச உடனே விஜயை பாப்பாருன்னு சொல்றாங்க. சந்திப்பு நடக்குமா? அப்படின்னா விஜய் வந்து கம்ப்ளீட்டா ஆன்டி பிஜேபியா மாறணும், ஆன்டி மோடியா மாறணும். சரி, மோடி தான் பிரதமர் கேண்டிடேட்டா இருப்பாரா? அது அடுத்த கேள்விக்குறிங்க. இப்படி பலதரப்பட்ட அகில இந்திய சூழல், அதற்கேற்பத்தான் திமுகவும் தனது அரசியல் நகர்வுகளை செய்ய முடியுங்க. வேற வழி கிடையாது. அதாவது இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகான ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் இது பெரிதும் நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா எடுத்துக்க வேண்டியது இருக்கா? டஃபஸ்ட் 3 கார்னர் ஃபைட்டு. தாவேகா கூட காங்கிரஸ், அங்க ஒரு பிரதமர் முகம் இருக்கிறது. அதிமுக பாஜக ஒரு கூட்டணி இருக்கு. சோ இப்ப நடுவுல திமுக மட்டும் பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தாம எப்படி வந்து லோக்சபா எலெக்ஷன் அவங்களால சந்திக்க முடியும்? லோக்சபாவும் சட்டமன்றம் சேர்ந்து வந்தா பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தணுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா என்னங்க ஆகும்? ஏங்க, தனுஷே வந்து அரசியலுக்கு வர போறாரு. இன்னைக்கு ஜூனியரோட 2 பக்கம் கட்டரை போட்டிருக்காங்க. 2 பக்கமோ 3 பக்கமோ. ஏன் நாங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? யார் வேணாலும் வரலாம். அப்படித்தான், உண்மைதான். ஜனநாயகத்துல யார் வேணாலும் வரலாம். கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு. வெள்ளை கலர்ல ஏதோ நட்சத்திரம்லாம் போட்டு இருக்கு. ஏற்கனவே நடிகர் மன்றங்கள் நம்ம தமிழ்நாட்டில எடுத்தீங்கன்னா மாவட்ட அமைப்பு, கிளை அமைப்புன்னு அது ஒரு கட்சி மாதிரியே தான் இருக்குங்க. கட்சிக்காரங்களே நடிகர் மன்றங்களை பயன்படுத்திக்குவாங்க. ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை முழுமையா பயன்படுத்தினா அடைக்கல் ராஜ் காங்கிரஸ் எம்பிங்க, நம்ம நண்பர் பாஸ்டின் அவர்களோட ஃபாதர் இல்லா, எல்லா தேர்தலையும் அவர் பயன்படுத்திடுவாரு. ரசிகர் மன்றத்துக்கு வந்து கிரிக்கெட் போட்டிக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, பந்து வாங்கி கொடுக்கறதுன்னு அது ஒரு தொடர்பு வச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு நடிகர் மன்றமே வந்து அரசியல் கட்சியா மாறும்போது தான் இடிக்கும் எல்லாத்துக்கும்.
அப்ப தனுஷே வந்து வர்றாருன்னா, இந்த ராதே பண்டிட் சொல்றாருங்க, விஜயோட ஆஸ்தான ஜோதிடர். அவருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் டே அசம்பிளிலே அது பிரச்சனையாச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விஜயும் தனுஷும் அரசியல்ல இருந்தா திமுக அதிமுக அவுட் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்லியிருக்காரு. அப்ப இது எதை நோக்கி போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆட்சி வந்ததுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் அரசியல் பரபரப்பு ஏதாவது குறைஞ்சிருக்கா? மாறாக அது கூடிக்கிட்டே போகுது. அகில இந்திய சூழலும் அப்படித்தான் இருக்கு. இப்ப இந்த வாரம் பார்லிமெண்ட் நல்லா நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். E20 பெட்ரோலுக்கு அது தனியா ஒரு சிஜேபி மாதிரியே இஜேபி ஒண்ணு இருக்கு. E20 ஒரு கட்சி. E20 அதான் அது சிஜேபி, இது இஜேபி. E20 இஜேபி எத்தனால் ஜனதா பார்ட்டி. எத்தனால் ஜனதா பார்ட்டி. ஆனா அது மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்றாங்க. ஓல்டு கார் பூராமே அடி வாங்குதுங்கன்றாங்க E20ல. இல்ல இந்த மாதிரியான டைப் ஆஃப் கேம்பெயின் இருக்கு இல்லையா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, E20 இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து அவர்களுக்கு ஏதுவான ஒரு அரசியலா வந்து இது பார்க்கப்படுதா? அவர்களுடைய அந்த புதிய தலைமுறைகளுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் விரும்புறாங்களா? அதனுடைய எதிர்வலியா தான் மத்திய அரசு 12 வருஷமா எதுக்கும் அடிபணியாத ஒரு மத்திய அரசு முதன்முறையா வந்து ஒரு தன்னுடைய மினிஸ்டரையே ராஜினாமா செய்ய வச்சிருக்குன்னா, அப்போ அது எடுபட்டிருக்குன்னு தானே பொருள். தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கோம் இந்த பாலிடிக்ஸ்க்கு. 1964 மொழி போற சொல்றீங்களா? அத சொல்லல. இப்போ 2026ல எதனால வந்து டிவிகே ஜெயிச்சது? அந்த இளைஞர்களுடைய ஒரு விஷுவல் பாலிடிக்ஸ். விஷுவல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதுல அல்காரிதம் பேஸ்ட் விஷுவல் பாலிடிக்ஸ். அப்படியே அதே சேம் ஃபார்முலாவை கொண்டு போய் வடநாட்டுல கொண்டு போய் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்றாங்க டிவிக்கே. நீங்க ஹிந்தியில மீம்ஸ், இன்ஸ்டா பேஜ் எதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான விஜய் புகழ் பாடுற விஷயங்கள் அதுல இருக்கு. பகுத் சுந்தர் சிஎம் கோன் ஹை, தல்பதி விஜய்னு சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க அதெல்லாம்? அப்ப யாரோ சொல்ல வைக்கிறாங்க. பாலிடிக்ஸ் இப்ப எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 10 பேரு 20 பேரு அல்லது 100 பேரு 200 பேரு ஆடல் பாடல்கள், இதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பாண்டித்யம் இருக்கு. அவங்க திடீர்னு அரசியல் அவதாரம் எடுத்து அரசியல் பேசுறாங்க. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, யங்கா இருக்காங்க. இன்ஸ்டால அது ரீலா போஸ்ட் ஆகுது. என்னங்க ரீல் தானே நடக்குது. அப்படியான சித்தாந்த ரீதியான பாலிடிக்ஸ் மாதிரி விஷுவல் பாலிடிக்ஸாகவும் ஃபன் பாலிடிக்ஸாகவும் ஆயிடுச்சு. அப்போ சிஜேபி மாதிரியான கட்சி அதுல இருந்து தானே எடுக்குது. அது கட்சி கூட இல்லைங்க. என்ன அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்க? ஒரு அமைப்பு அப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். அப்ப இஜேபியும் அதை நோக்கி தானே போகும். அப்ப அவர் பதவி விலகும் போது நிதின் கட்கரி பதவி விலகும் தானே சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே மோடிக்கே காம்படிஷன். அது உங்களுக்கு தெரியும்ல. தர்மேந்திர பிரதான சாக்ரிஃபைஸ் பண்றதுல பிரதமர் மோடிக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு இன்னர் பார்ட்டியில. நிதின் கட்கரி கண்டிப்பா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்குங்க இன்னர் பார்ட்டி. ஆல்ரெடி அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல இருந்தாரு. அந்த மோதல் போக்குல நமக்கு அறிந்த உண்மைதான். எல்லாம் போக ஆர்எஸ்எஸ் வந்து அது மனசுக்குள்ள வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம். நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் பிரதமர் கேண்டிடேட் வாய்ப்பு கிடைக்கும்லாம் நான் அப்படி பார்க்கவே இல்லைங்க. 2029ல அப்படி பார்க்கவே இல்லை. அப்போ இது எல்லாமாக சேர்ந்து டோட்டலா இந்திய அரசியலோட போக்க மாத்துது. தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கல்ல. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தானே வழிகாட்டுவோம். இதுக்கும் வழிகாட்டியிருக்கோம். ஓகே. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்விதான். இப்ப டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தாங்கன்னா, ஆதரவு ஓட்டு போடுவாங்களா எம்பிஸ், அல்லது வெளிநடப்பு செய்வாங்களா, அல்லது இன்னும் சில கான்ஸ்பிரன்சி தியரிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரீமா போவாங்க டிஎம்கே எம்பிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேகதாது இஷ்யூஸ், இன்னும் தமிழ்நாடுக்கு சம்பந்தமான இஷ்யூஸ்க்குலாம் போவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அப்போ அந்த சமயத்துல ஓட்டு போடாம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்ப திமுக நாங்க என்ன செய்யறது, எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்க எதிர்த்து ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி நம்ம இதை பாக்குறது? சொல்றாங்களா இல்ல திமுகவுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? 2 இருக்கலாம்ல. எங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனசுல என்ன இருக்கணும், உதயநிதி அவர்கள் மனசுல என்ன இருக்கணும் யாருக்கும் தெரியாதுங்க. விஜய் அவர்கள் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்ப எல்லாமே தியரிஸ் floated by different kind of commentators, senior journalists, இவங்க தான். அப்போ திமுக இந்த விஷயத்துல அப்படியே வெளிநடப்பு பண்ணா பிஜேபிக்கு ஆதரவு அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. திமுகவே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை. இல்ல திமுகவே வந்து நேரடியாக ஆதரவு தர்றது. இப்போ சமாஜ்வாதி ஆதரவு கொடுக்குது, எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க, நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம், தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது தானே அப்படிங்கிற நிலைப்பாடு, ஓப்பன் நிலைப்பாடு. அதுல வந்து
கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் வராது. ஏதோ ஒரு வகையில இது அதை நோக்கி போகுது. இந்த வாட்டி எம்பி டிலிமிட்டேஷன் நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா சென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை யாராலையும் பண்ண முடியாதுங்க. அப்ப நமக்கு ஏற்கனவே வந்து சென்சஸோட பிரிலிமினரி எக்ஸசைஸ் நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் வந்துருச்சு அப்படின்னா சென்சஸ் பியூர் சென்சஸ் ஆரம்பிச்சிருங்க. வீடு வீடா எனுமரேஷன் ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2029 வரைக்கும் நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஸோ பிஜேபிக்கு இது ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன்ல தான் அவங்களும் இருக்காங்க. அப்போ பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவை கூட்டியும் அவங்க செய்யலாம். ஜாயின்ட் மீட்டிங் 2 லோக்சபா ராஜ்யசபா 2 சேர்த்தும் பண்ண முடியுங்க. அது ஒரு தேரி ஒன்று இருக்கு ஏற்கனவே. ஏன்னா ராஜ்யசபால இன்னும் மெஜாரிட்டி கிடையாது, பெரிய 2/3 மெஜாரிட்டிக்கெல்லாம் வழி கிடையாது. அப்போ அப்படியும் செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்கு. இதுக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு. எது எப்படி இருந்தாலும் எல்லாமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயும் பிரதிபலிக்கும். அதுக்கான சொல்ல வரேன். நீங்க வெறுமனே இது வந்து எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு நம்ம இருக்க முடியாது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பிரதிபலிக்கும். தவேகா அரசுக்கு ஆதரவு தருகிற, வெளியிலிருந்து ஆதரவு தருகிற பல கட்சிகள் தவேகா அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகங்க. இப்போ உதாரணமா டாஸ்மாக் தனியார் மயம், நம்ம ஆரம்பத்தில் பேசின பிரச்சனை, விசிக்கு அதுக்கு ஆதரவு தருமா? சிபிஎம் ஆதரவு தருமா? இஸ்லாமிய கட்சி ஆதரவு கொடுத்துருமா? ஏன்னா அது நேரடியா மக்களுக்கு விரோதமானதா பார்க்கப்படும். இப்பவுமே வந்து சிஎம் சேம்பர் அந்த இஷ்யூலே வந்து சுப்பராயன் எம்பி கண்டனம் தெரிவிக்கிறார். ஏற்கனவே நிதி பற்றாக்குறை, செலவு அப்படின்ட்டு தண்ட செலவு, கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாருங்க. அப்போ ஆல் இஸ் நாட் வெல். இதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்துதான் இவங்க வந்து ரிசைன் பண்ண வச்சு இடைத்தேர்தல் வந்து ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கலாம்னு நினைச்சாங்க. அதுக்கு இப்போ வழி இல்லைன்னு ஆயிப்போச்சு. அது மேட்டர் கோர்ட்ல பெண்டிங் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இடைத்தேர்தல் வர்ற மாதிரி தெரியல. உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல. அப்போ எல்லா வகையிலையும் தாவேகா அரசுக்கும் அரசியல் நெருக்கடி கூடுதலாயிட்டே இருக்கு, திமுகவுக்கும் அரசியல் நெருக்கடி கூடுதலாயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம அகில இந்திய அரசியலை இதோட முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.